அன்பான இனிய உறவுகளே வணக்கங்க. காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவிக்கு செம்மையான சூப்பராக இருக்காங்க. மஞ்சள் கலரில் அதுலேயும் பாட்டை போடுறாங்க பாருங்கள். நம்ம தலைவன் தலைவியை பார்த்துட்டு மஞ்சள் முகமே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படியே மனுஷன் ரசிக்கிறான், வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அணுவாக ரசிக்கிறாருங்க. உண்மையிலே இவங்களோட காதலில் வந்து கொஞ்சம் கூட ஒரு காமமோ எதுவுமே இல்லைங்க. நம்ம நிறைய தெலுங்கு நாடகங்கள் பார்க்குறோம், படங்கள் பார்க்குறோம், ஹிந்தி நாடகங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வருவாங்க, பதக்கடின்னு அவங்க மேலே விழுகிறதும், அப்படியே பார்த்தீங்கன்னா மியூசிக் போடுறதும், இவங்க ஒரு நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் வரைக்கும் சக்கு 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 சக்குன்னு அப்படியே பார்த்துக்கிறதும், அப்படி இவங்க மேலே அவங்க விழுகிறதும் கொஞ்சம் ஓவராகவே போவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மனசார சொல்கிறது உண்மை தானேண்டு. ஏன்னா 2 பேருமே அவ்வளோ அதாவது பார்க்குறதும் சரி, தொடுதலும் சரி, புரிதலும் சரி, எல்லாமே அதில் ஒரு மென்மையான அன்பு காதல் தாங்க புரிஞ்சிருக்கு, கலந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததில் இதை நான் நேற்று யோசிச்சு பார்த்தேங்க. அது இன்றைக்கி கூட பாருங்களேன், நம்ம தலைவி இறங்குறத அவ்வளோ ரசிக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை ரசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. முடியுங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன்ல, அடுத்த ஜென்மத்தில் ஆணா பிறந்து பொண்ணை நல்லபடியாக வச்சுக்கணும், அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது பூரா என் தலைவன் விஜய் நினைக்கிறாரு. அதனால தானோ என்னவோ விஜய் பண்ணுறது எல்லாமே சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்ல தோணுது. இப்போ பாருங்கள் 2 பேரும் மேலேருந்து வராங்க. இப்போ பாருங்கள் 2 பேரும் மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு, வாவ் என்னது சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு கீழே வர்றாங்க. இங்கே பார்த்தா பாட்டி அது இதுன்னு எடுத்து வச்சுட்ருக்காங்க. பாட்டி என்ன பாட்டி நடக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அடியே உனக்கு 5க்கு மருந்து கொடுக்குறாங்க, அதாவது மருந்துன்னு சொல்ல வருதுங்க எங்கள் பக்கத்தில். இங்கிட்டு பூ முடிப்புங்கிறாங்க, உங்கள் வீட்டிலேருந்துலாம் வரப்போகிறாங்க, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாங்க. சொல்லவே இல்லை, ராத்திரி தான் முடிவு பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ பார்த்தது, யார் பார்த்தது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் தான். பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. பாட்டியும் அதெல்லாம் என் பேரை வந்துட்டால, அதெல்லாம் பஞ்சாப் பறந்துருச்சுடி. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க 2 பேர் 2 பேர் தான் வராங்க. வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா போய் பையில் போய் எடுத்துகிட்டு வந்து புடவையும் வேட்டி சட்டையும் கொடுக்குறாங்க நம்ம தலைவனுக்கும் தலைவிக்கும். பாட்டி இது எப்போ, அதெல்லாம் நைட்டே புடவைக்காரரை வர வச்சு, அதாவது போய் எடுத்தோம்னு சொல்ல வர வச்சு எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. லாஜிக்கெலாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இவங்க தான் மாடிக்கு போனால் தான் உலகத்தையே மறந்துடுவாங்க இல்லையா நம்ம தலைவனும் தலைவியும். அந்த கேப்பில் இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. புடவை எடுத்து பார்க்குறாங்க, மஞ்சள் கலர் தாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இவருக்கு நம்ம தலைவருக்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை. வாவ் வேற லெவல், சூப்பர், எப்படி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அடுத்து சீக்கிரம் போங்க, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் கிரேட் பாட்டி அப்படிங்கிறாங்க. இது என் பேரனுக்கும் அவன் பெக்க போகிற பிள்ளைக்காக தாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லல. அப்போ இந்த புடவையை அவங்க 2 பேர் தான் கட்ட போகிறாங்களா, நான் கட்ட போகிறது இல்லையா அப்படின்னு காவேரி அந்த காமெடித்தனத்தை இன்னும் விடவே இல்லை. உடனே பாட்டி இருந்துட்டு, இதெல்லாம் அவனுக்காக தாண்டி, உனக்காக இல்லை, இன்னும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவனை யார் கண்டுக்க போகிறா அப்படின்னு பாட்டி சொன்ன கையோட நம்ம தலைவி அப்படின்னு பார்க்க, சும்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதா. பாட்டியும் சரி ரெடியாங்க அப்படின்னு போகிறாங்க. இவங்க காவேரி அப்படின்னு பார்க்க விஜய் வந்து அதெல்லாம் சும்மா சொன்னாங்கடி அப்படின்னு சொல்லல. உண்மையிலே இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இன்றைக்கான எபிசோடில் இது ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லுவேன். உடனே நமக்கு காவேரி தலைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, தெரியுங்க நான் சும்மா அப்படிங்கல, அப்புறம் ஏன் வாய அப்படின்னு பொழந்து பார்த்தேன் அப்படிங்கிறாரு தலைவர். அதுக்கு சும்மா லொல்லாக்கி அப்படிங்கிறாங்க. இதுதாங்க இவங்களோட ஊடலைத்தான் நான் நம்மளோட கற்பனையில் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இவங்க 2 பேரோட செல்ல சீனுங்கள் சண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க புடவை எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. புடவை கட்டி தலைவர் கட்டி விடுவார்னு பார்த்தோம், அந்த சீனு இல்லை, நம்ம தான் கற்பனையில் கட்டி விட்டாச்சே. அடுத்து இங்கே கங்கா வீட்டை காமிக்கிறாங்க. கங்கா பார்த்தீங்கன்னா நல்ல வேலைங்க, ரொம்ப கோவம்லாம் படலை, ஆனால் அந்த மூஞ்சியை சுருங்குன மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸ்வீட் எடுத்து வச்சு நல்லா நிறையா. இவங்க மட்டும் என்ன சளைச்சவங்களா என்ன, ஒரே நைட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போம்மா நடந்துச்சு, இதெல்லாம் தேவையா, நீ என்ன அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆடுற அப்படின்னு கங்கா சொல்லுதுங்க. இதெல்லாம் தேவையா, நீ எப்போ கட்டுன, எப்போ இந்த சமையலாம் செஞ்ச, 3 மணிக்கு எந்திரிச்சிருண்டி அப்படிங்கிறாங்க. உன் பாட்டியை 30 வருஷம் வாழ்க்கையில் கரெக்டாக மரபுங்கிறத எல்லாருமே காமிக்கிறாங்க. இன்னைக்கு தாண்டி வந்து வேலை பார்த்தாங்க என்னோட சேர்ந்து அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாமியார் குசும்பு இருக்கு இல்லையா, ஏன் உனக்கு நான் வேலை பார்த்ததே இல்லையோ அப்படின்னு சொல்லல. சாரை வந்துட்டு சும்மா சொன்னத்த அப்படிங்கிறாங்க. உண்மையில சாரதா என்ன
என்ன சொல்கிறதுனே தெரியல. காமெடி பீஸ் ஆயிடுறாங்க, அப்பப்போ சின்ன குழந்தை ஆயிடுறாங்க. அடுத்து கங்கா பார்க்குது, எனக்கு என்னமோ பிடிச்சிக்கல, அவங்க எது சொன்னாலும் ஆடுற, இன்னும் ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கணும்ல, இல்லையா நீ சும்மா போய் நிற்கணும், ஒரே நைட்டில் சொன்னால் நாங்கள் எப்படி செய்ய முடியும், நீ கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் கங்கா சொல்லலையே. நல்ல நாள் இல்லடி, அதுக்காக தாண்டி பார்த்தேன், நீ ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, அவங்களும் காரணத்தை சொல்லிட்டாங்கல்ல, பேரன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்கன்ட்டு, அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. போடி, இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு என் புடவை எடுத்து கட்டிக்கோ, பட்டு புடவை எடுத்து கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு என்ன நல்லாத்தான் இருக்குது அப்படிங்குது கங்கா. என் செல்ல பிள்ளைல, ஜீனி பிள்ளைல, சாரதா நீ ஐஸ் தானே வைக்கிற, சும்மா தானே சொன்னேன், உண்மையிலே செல்ல பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் இப்போதைக்கு காயம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி என் செல்லம் ஜினுக்குன்னு கொஞ்சோன்னு கங்காவும் போயிட்டு நல்லா கம்முன்னு நல்ல புடவையை கட்டிட்டு வந்துடுது. எல்லாம் கிளம்புறாங்க. அத்தை சீக்கிரம் அப்படிங்கல, காவேரி வந்து ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் காவேரி ஆட்டோ ரெடி பண்ணியிருக்காங்களே, அதில் ஏறி வந்துடுறாங்க. இங்கிட்டு அன்பு வேகமாக வெளியில் போகிறாரு. எங்கே போகிறீங்க? இது பொம்பளைங்க சமாச்சாரம் வேலை, நான் என்ன பண்ண போகிறேன்? அட இருங்க மாப்பிள்ள, நீங்கள் தான் நிற்கணும், எல்லாரையும் வரவேற்கணும் சொந்தக்காரவங்களை அப்படிங்கிறாங்க. நம்ம பாட்டி, கல்யாணி பாட்டி உண்மையிலே கொஞ்சம் 10 வயசு இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னம்மா பண்ணுறாங்க? அதான் காவேரி சொன்னாங்கல்ல, பாட்டி உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிரும், அப்புறம் என்னையவே யாருன்னு கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிற இடம் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துடுறாங்க ஆட்டோவில். ஓடி போய் வாங்க வாங்கன்னு பாட்டியும் வரவேற்கிறாங்க. நம்ம தலைவன் போயிட்டு வாங்க வாங்க கோதாவரியும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம அந்த பையெல்லாம் வாங்குறாருங்க. அதாங்க மருமைங்கிறது. நான் வந்துடும் போல இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. மாமியார் வீட்டுக்கு வேலை செய்யணும்னா டே அப்படின்னு தான் தோணுது. ஆமாம், மருமக வந்து உங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்குறோம்ல, பார்த்தா என்ன விஜய் அப்படின்னு தானங்க தோணுது. அடுத்து பையெல்லாம் வாங்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்ன ஒரே சூப்பராக ஒரே நாளில் இவ்வளோ கலக்கிட்டீங்க, சிம்பிளாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டியும் சாரதான் கேட்க, இது சிம்பிள் தாம்மா, இன்னும் வளகாப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பெருசாக செய்வோம் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, 5 வகை சாப்பாடு. ஐயோ பாட்டி, உங்களை தான் எதுவுமே செய்ய வேணாம்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க விஜய். அதெல்லாம் வேணான்னு தான் சொன்னோம்ல அப்படின்னு ராதாவும் நல்லா தாங்க முழு ஈடுபாடோடு இருக்கிறாங்க. அடுத்து வந்து இல்லை எங்கள் கையால் பண்ணுறது மாதிரி இருக்குமா, கல்யாணி பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. விடுடி, அவங்க கையால் செய்கிறது அவங்க பிள்ளைக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக யமுனாவும் நிவின்னு வராங்க. அப்படி மான்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டே நிவின் அப்படின்னு ஓடி போய் வரவேற்கிறாரு. தோல் அப்படி கையை போடுற அழகு இருக்குது பார்த்தீங்களா அந்த முதுகில், அதுதாங்க யதார்த்தமான நடிப்புன்னு சொல்கிறது. யமுனாவையும் வாமா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னங்கடா நடக்குது டே, இவங்க எல்லாம் யாரும் அடிச்சுக்கலையா, எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக வர்றாங்க. அப்படி தாங்க இருக்கணும் சொந்த பந்தம்னா. இதைத்தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. உள்ளே வந்தோன்னே கங்காவும் யமுனாவும் ஜாயின் ஆகிக்கிறாங்க. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு, எங்கே காவேரி காணோம் அப்படின்னு ரெண்டும் குசு குசுன்னு பேசுதுங்க. காவேரி எங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. மேலே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் வா யமுனா வாக்கா அப்படின்னு அழகாக சூப்பராக இருக்கே, அப்படியே நேச்சுரலாக இருக்குங்க. வாக்கா அப்படிங்கல. என்னடி பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்கக்கா கீழே தான் இருக்குது, ஆனால் உனக்காக அம்மா 50 வேலையும் பார்த்துருக்கு தெரியுமான்னு சொல்ல ஏக்கா அம்மா இவ்வளோ வேலை பார்க்க சொன்ன, பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்கே கேட்குது அப்படிங்குது. உடனே காவேரி அப்படி கண்ணு கலங்குது. பாவங்க்கா அம்மா ஏக்கா இப்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. யமுனாவுக்கு என்ன பண்ணுது, அக்கா இவங்க எனக்கு மேக்கப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, பண்ணிக்கடி, என் தங்கச்சிக்கும் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அழகாக மேக்கப் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்போதைக்கு கங்கா இருந்துட்டு எடுக்குது. ஃபோட்டோ நல்லா எடுக்க தெரில. அக்கா நீ எடுக்கா அப்படின்னு காவேரிட்ட சொல்ல, காவேரி எடுக்குது. அழகாக எடுத்துருக்கு, சூப்பராக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. 3 பேருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனால் கங்கா மட்டும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதில் அக்கா நீ மேக்கப் பண்ணிக்கக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வேணாமே, எனக்கு மேக்கப் இல்லாமலே நான் அழகு தான் அப்படிங்கிறாங்க. கலர் தான் சொல்லு, ஆனால் அழகு தான், அழகு இல்லைன்னு சொல்லலை, கங்காவும் ஒரு அழகி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் மனசு தாங்க ஃபஸ்ட்டு அழகு வேணும். மனசு உனக்கு அழகா இல்லையம்மா, இப்போ தான் அழுக்கு பிடிச்சி போய் கிடைக்க அப்படின்னு தான் தோணுது. நான் ஒன்றுமே பண்ணலை. காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்போ நீ மேக்கப்பே பண்ணலையாக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்போ நீ இப்போ பண்ணிட்டு வந்திருக்குது, நான் சும்மா முகம் கழுவி பொட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான். அப்படியா, இங்கே வாக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படி கிட்ட குனிக்கா அப்படின்னு சொல்லி விஜய் அசீனை பார்த்து தொட்டு பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்பாங்கள்ல, ஜஸ்ட் க்ரீம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இது சும்மா இது பவுடரடி, நான் பவுடர் மட்டும்தான் போட்டேன், என்னமோ நான் வெறும் முகம் மட்டும்தான் கழுவுனேன்னு சொன்னேன், சரி விடு அப்படிங்கல. அக்கா அதெல்லாம் நம்பாத, யமுனா இன்னைக்கு என்னமோ அதிசயமாக அத்தி பூத்த மாதிரி இருக்குங்க, நல்லா கலகலன்னு பேசுது. அக்கா நல்லா மேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு, நிறைய வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஜாலியாக அக்கா தங்கச்சி அரட்டைங்கிறது நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு.
மாடியிலேருந்து 3 பேரும் வர்றாங்க. அப்படியே தலைவர் இங்கே வேலை பார்த்துட்டு இப்படி நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து யதார்த்தமாக பார்க்குறாங்களா, அப்படியே மஞ்சள் முகமேனு பாட்டும் செம்ம ஜாலியாக இருக்குங்க. பொண்டாட்டியை வச்சக்கன்னு வாங்காம ரசிக்கிற மனுஷன். ச்சே விஜய் நீ சூப்பர்ரா, கிரேட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அவ்வளோதான். என்ன நடக்க போகுதுங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.